பையில என்னத்த தூக்க கழியாம தூக்கிட்டு போறீங்க? வண்டியில இறங்க, நான் உங்களை கொண்டு விடுறேன். தம்பி, எப்பவும் உங்க அத்தான் கூட தான் போறது. அவர் இன்னைக்கு வெளியில வேலையா போயிட்டாரு. நானும் ஒரு விவசாய பார்த்துட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய வழியில தான் உன்னையும் பார்த்தேன். இந்த பையில வேற ஒண்ணும் இல்லப்பா, மாம்பழம் தந்து விட்டாரு, அதை தான் வாங்கிட்டு வரேன். என்னக்கா சொல்றீங்க? மாம்பழ சீசன் இப்பதான்க்கா ஆரம்பிச்சு, அதுக்கு முன்ன நீங்க மாம்பழத்தை வாங்கிட்டு போறீங்க? ஆமா தம்பி, எனக்கு தெரிஞ்ச ஒரு விவசாயி நிறைய மாமரம் வச்சிருக்காருப்பா. மாமரம் மட்டும் இல்ல, பலாமரம், வாழை, இது எல்லாமே வச்சிருக்காருப்பா. அதாவது நம்ம பண்டைய காலத்துல நம்ம முன்னோர்கள் சொல்லுவாங்க பத்தியா, மா, பலா, வாழை முக்கணிகள்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி மூணையும் அவர் வச்சிருக்காருப்பா. அது மட்டும் இல்லாம அவர் மாம்பழம் சீசன் வரதுக்கு முன்னாடியே அவருடைய தோட்டத்துல எப்பவுமே காய்ச்சிரும். அன்னைக்கு அவரை போய் பார்க்க போனேன். அவர் இன்னைக்கு வாங்கன்னு சொன்னாரு. அதுதான் போய் வாங்கிட்டு வந்துட்டு இருக்க வழியில தான் தம்பியை பார்த்தேன். சரி அக்கா, இப்ப நம்ம கடையில இருந்து மாம்பழம் எல்லாம் வாங்குறது நம்பி வாங்க முடியாதாக்கா? ஏன் தெரியுமாக்கா? அதுல நிறைய ரசாயன பொடி போட்டு பழுக்க வைப்பாங்க. ஆனா பொதுவே நம்ம விவசாயிகிட்ட இருந்து வாங்கும்போது அவங்க முழுக்க முழுக்க இயற்கை முறையில தான் பழுக்க வைப்பாங்கக்கா. ஆமா தம்பி, நானும் அதனாலதான் மெனக்கெட்டு அந்த விவசாயிகிட்ட போய் அன்னைக்கு சொல்லி வச்சேன். இன்னைக்கு அவரே கால் பண்ணி கூப்பிட்டாரு, போய் வாங்கிட்டு வந்தேன். பாருப்பா மாம்பழம் எப்படி இருக்குன்னு பாரு, மனம் எப்படி இருக்கு. பழைய காலத்துல நம்ம வீட்டுல வாங்கி பழுக்க வைக்கும் போது அதுக்கு மனம் எப்படி இருக்கும். அக்கா, நீங்க அந்த கெட்டி வச்சிருக்கீங்க, அந்த கெட்டி வச்சிருந்த பழம் கூட அந்த மனம் இருக்கு. நீங்க ஓபன் பண்ணண்டாக்கா, வீட்டுல கொண்டு போய் ஓபன் பண்ணா போதும். தம்பி, முதல்ல உன் வீட்டுல இறக்கி விடு. உனக்கு கொஞ்சம் தந்துட்டு தான் நான் வீட்டுக்கு போகணும்னு தான் உன் வீட்டு வழியா தான் வந்துட்டு இருந்தேன். அதனால தானே உன்னைய பார்க்க முடிஞ்சது. சரி அக்கா, உங்களுக்கு என்னத்துக்கு சிரமம்? நான் வேணா ஒரு 2 கிலோ வாங்குறேன் அக்கா. சரி, அவர் யாரு, எந்த விவசாயி அக்கா? இவர் யாருன்னா நெய்யூரை சேர்ந்த கே சக்திவேல் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான்ப்பா. இவரு ஏற்கனவே வேற வேலைகள் பண்ணிட்டு இருந்தாலும் பாரம்பரியமா அவங்களுடைய முன்னோர்கள் வழி வழியா விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல மா, பலா, வாழை இந்த மூணையும் பத்தி அவர் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம நாட்டு ரகங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காருப்பா. அதனால இன்னைக்கு இரவு 7:30 மணிக்கு குமரி பண்பலையில உழவர் உலகம் நிகழ்ச்சியை நீ கேப்பியா? இப்படி கண்டிப்பா கேக்குறேன். கேட்டுட்டு நாளைக்கு எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோ மாம்பழம் வேணும் அக்கா. நீங்க அவங்கள்ட்ட சொல்லிருங்க. அதை சொல்லிடுறேன். இப்போ உனக்கு டேஸ்ட் பார்க்க நீ கொஞ்சம் எடுத்துக்கோயேன் இதுல பையில இருந்து. சரி அக்கா, பொஞ்சாதிட்ட கொடுத்துட்டு போங்க. சரி தம்பி, நான் கொடுத்துட்டு போறேன். இன்னொரு நாள் நான் அவர் வீட்டுக்கு உன்னைய கூட்டிட்டு போறேன். நீ வேற மாம்பழம் கேட்டியே, நான் இப்ப போன் பண்றேன். எடுக்க போகும்போது நம்ம 2 பேரும் சேர்ந்து போலாம். சரியா? சரி அக்கா. வணக்கம் சார். வணக்கம்மா. சொல்லுங்க சார், இன்னைக்கு முதல்ல உங்களை பத்தி அறிமுகப்படுத்திக்கோங்க. என்னுடைய பெயர் சக்திவேல். நெய்யூர் என்னுடைய சொந்த ஊர். நீங்க எத்தனை வருடமா விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் ஒரு 40 வருடம் மேலாக விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு இப்போ வயசு 62 ஆகுது. 40 வருடத்துக்கு மேலாக விவசாய தொழிலே பாரம்பரியமாக செய்து கொண்டு இருக்கிறோம். என்னுடைய முன்னோர்கள் விவசாயிகள், விவசாய குடும்பத்தில் பிறந்ததுனால விவசாயத்தை நாங்கள் முன்னெடுத்து செய்து கொண்டு இருக்கோம். பாரம்பரியமாவே குடும்பம் விவசாய குடும்பம் தான் சொன்னீங்க. ஆமா. நீங்க எத்தனை வருடமா விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க? அந்த வழி வழியா அவங்க பண்ணதை அப்படியே விடாம நீங்க அப்படியே பண்ணிட்டு இருக்கீங்களா? ஆமா, அப்படியே என்னுடைய முன்னோர்கள் வழி நடத்தி வந்த அந்த விவசாய தொழிலை நான் விடாம பண்ணிட்டு இருக்கேன். நான் செய்து கொண்டு இருக்கிறேன். சரி, நீங்க விவசாயம் மட்டும்தான் பாக்குறீங்களா, இல்லைன்னா வேற ஏதாவது தொழில் பண்ணிக்கிட்டு விவசாயம் கூட அடிஷனலா பாக்குறீங்களா? விவசாயம் தான் என்னுடைய பூர்வீக தொழில். இந்த ஒரு அரசு வேலையில் இருந்து பணி பெற்றேன். அரசு வேலை இருந்தாலும் என்னுடைய முழு மூச்சான தொழில் விவசாயம் தான். பழங்கால தமிழர்கள் முக்கணிகளை நல்லா பயன்படுத்தி இருக்காங்க. நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்துல கூட இந்த முக்கணிகள் விளையுது. ஆமா, அதாவது மாம்பழ சீசன், அதாவது நம்ம இந்த கோடை காலத்துல மாம்பழம் அதிகமா வரும். மாவை பத்தி அதை எப்படி பயிரிடுறது, அதை எப்படி பராமரிக்கிறது, அந்த மாதிரி விஷயங்களை பத்தி சொல்லும். எதற்காக இந்த முக்கணிகள் என்று நம்ம முன்னோர்கள் பெயர் வைத்தார்கள், அதனுடைய சிறப்பு என்ன என்பது இப்பொழுது தலைமுறைக்கு தெரியவில்லை. இந்த மாமரம் முன்காலத்தில் அதுக்குன்னு ஒரு தனியான முதலீடு கிடையாது. ஒரு விதையை போட்டாச்சுன்னா அது பாட்டு முளைக்கும், அது பாட்டு வளரும், அது பாட்டுக்கு அதனுடைய பலனை கொடுக்கும். விவசாயத்துக்கு அது ஒரு தனி முதலீடு கிடையாது. அதுதான் முக்கியமான ஒரு விஷயம். வீட்டில் ஒரு விருந்துக்கு ஒரு 10 மாம்பழத்தை வாங்குவாங்க, வெட்டி சாப்பிடுவாங்க, அந்த விதையை எடுத்து விளைஞ்சிருவாங்க. அது தானாக முளைக்கும், தானாக வளரும். ஆனால் அந்த மரத்தில் அன்னைக்கு எந்த ஒரு கேடுகளும் கிடையாது. காரணம் என்ன இல்லைச்சுன்னா அது இயற்கையாட்டு முளைக்குது, இயற்கையாக வளருது, இயற்கையான பலன்களை கொடுக்கிறது. இப்போ நவீனமாக இந்த மரம் இப்போ காலப்போக்கில் டெக்னாலஜி வளர வளர விஞ்ஞானங்களில் பல மாற்றங்களை உருவாக்கிறார்கள். காரணம் என்னன்னா அன்னைக்கு உள்ள மாமரம் பெரிய ஒரு எட்டாத ஒரு உயரத்துக்கு வளரும். நாட்டு ரகங்களா இருக்கும். ஆமா, நாட்டு ரகங்கள். அது ஒரு எட்டாத உயரத்துக்கு வளரும். அந்த மரம் செழிப்பான ஒரு காய்களை கொடுத்துட்டு இருந்து. ஆனா அந்த
அந்த மரத்துல இருந்து மனுஷனுக்கு இப்போ வந்து குறுகிய வளர்ச்சியில வந்து அன்னைக்கு ஒரு மரத்துல போய் மேலே ஏறி தான் ஒரு காயை பறிக்க முடியும். இன்னும் அப்படி இல்லை. நம்ம நட்ட நடவுல இருந்தே அந்த பூ பூத்து காய் காய்க்கிறவுடைய பருவத்துல வந்து மரங்கள் வந்து டெக்னாலஜியா மாறி இருக்கு. ஒட்டு ரகமாட்டு அவங்க வந்து உற்பத்தி பண்ணியிருக்காங்க. ஆனா அந்த பழைய மரத்தினுடைய மகசூலும் அதனுடைய இயற்கை தன்மையும் இப்போது இவங்க கொடுத்திருக்கக்கூடிய டெக்னாலஜியில வரக்கூடிய சுவை வந்து மாறுபடுகிறது. சுவை மாறுபடுகிறது அது நேச்சுரலான ஒரு பலனை வந்து அன்னைக்கு கொடுத்தது. அந்த டேஸ்ட் அப்படி நேச்சுரல். இது இன்னைக்கு அப்படி இல்லை. அவங்களுடைய நுட்பங்கள் வந்து அதுக்கு அந்த மரத்துக்கு இன்னும் இடுபொருட்களை தான் இடணும், கெமிக்கல் உரங்களை தான் இடணும், இன்னென்ன பூ பூக்கிற நேரத்தில் வந்து ஸ்ப்ரே பண்ணணும். அந்த ஸ்ப்ரே பண்ணாதான் காய் பிடிக்குது, அந்த மரத்துல வந்து காய் பிடிக்குது. அந்த மாதிரி வந்து ஒரு மாறுபட்ட இது வந்து அன்னைக்கு உள்ள விஞ்ஞான ரீதிக்கும் இன்னைக்கு உள்ள விஞ்ஞானத்தையும் ரொம்ப வித்தியாசங்கள் உருவாகி இருக்கிறது. பழைய காலத்து நாட்டு ரகங்கள் வந்து நல்ல பலன்கள் வந்து அன்னைக்கு முன்னாடி உள்ள காலங்கள்ல கொடுத்ததுன்னு சொன்னீங்க. ஆமா. என்னென்ன ரகங்கள் வந்து நம்மளுடைய பாரம்பரிய நாட்டு ரகங்கள் மாலை இருக்கு, அதை பற்றி சொல்லுங்க. அன்னைக்கு உள்ள நாட்டு ரகங்கள்ல வந்து பொதுவா நாட்டுப்புறத்துல நடவு மாங்கான்னு சொல்லுவாங்க. அது வந்து நடவு மாங்கான்னு வந்து கொஞ்சம் காய் பருமன் கூடுதல், அது ஒண்ணு. அப்புறம் வந்து புளிச்ச மாங்கான்னு சொல்லுவாங்க, ரொம்ப புளிப்பு சக்தியா இருக்கும். இன்னொன்னு வந்து சவரி மாங்கான்னு சொல்லுவாங்க, அது வந்து அந்த நார்கள் வந்து அதிகமா இருக்கும். வட்டத்து வரைக்கன்னு சொல்லுவாங்க, செங்கவரைக்கை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி வந்து அந்த காலத்துல வந்து ஒரு விதமாட்டு அந்த மாங்காயை வந்து பிரிச்சு வச்சிருந்தாங்க. இன்னைக்கு இது வந்து நவீன இதுல வந்து என்னன்னா வந்து பங்கனாப்பள்ளி, நீலம், வெள்ளவட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெரைட்டிஸ் ஆட்டு வந்து அந்த பேரை வந்து அப்படி மாற்றிருக்காங்க. அந்த மாங்காய்க்கும் இந்த மாங்காய்க்கும் உள்ள வித்தியாசம் வந்து அன்னைக்குள்ள மாங்காய்க்கு டேஸ்ட் இப்போ உற்பத்தி ஆகக்கூடிய மாங்காய் வந்து அவ்வளவு டேஸ்ட் கம்மியா இருக்குது. காரணம் என்னன்னா இதுல வந்து இந்த கெமிக்கல் ஐட்டங்கள் எல்லாம் வந்து கையாள விதத்தினாலதான் இந்த மாதிரி உள்ள சூழ்நிலை இது உருவாகுது. இப்ப நீங்க உங்க தோட்டத்துல மாமரங்கள் நட்டிருக்கீங்களா? நட்டிருக்கோம். நீங்க என்னென்ன வகைகள்லாம் போட்டிருக்கீங்க? முன்னால பயிரிட்டாங்களே அந்த பெரிய மாமரம் நம்ம எங்க வீட்டு தேவைக்கு வச்சிருக்கோம். ஒரு 5-6 மாமரங்களும் வச்சிருக்கோம். அப்புறம் வந்து நவீன மாட்டு உள்ள விவசாயத்தை நம்மளும் அதை நம்ம முன்னிறுத்துவோம் அப்படின்னு உள்ள முறையில வந்து ஒட்டு ரகங்களும் இப்போ இந்த பங்கனாப்பள்ளின்னு சொல்லக்கூடிய மாமரம் இருக்கு, நீலம் உள்ள மாமரம் இருக்குது, மகாபாடி அப்படி இருக்குது. ஆனா இன்னொரு விஷயம் என்னன்னா வந்து அந்த மாமரத்துல இருக்கக்கூடிய ஈடு இந்த மாமரத்துல கிடைக்கல. ஆனா வந்து அது ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த சீசனுக்கு மட்டும்தான் பூத்து காய் காய்க்குது. பழைய பாரம்பரிய மரங்கள். இப்போ உள்ள மரங்கள் என்ன ஒரு வருஷத்துக்கு 2 தடவை 3 தடவை அந்த காலி இயற்கைக்கு தக்கபடி பலன் கொடுக்குது, அதோட அதிகமா பலன் கொடுக்குது. ஆனா இயற்கையான வந்து பழைய மரத்துல இருந்து கிடைக்கக்கூடிய சுவையும் அது மாற்றங்கள் வந்து அதனுடைய சுவை தனியா தான் இருக்கு. சரி, இப்போ நடக்கூடிய முறைகள் வந்து ரொம்ப ஈஸின்னு சொன்னீங்க. அதாவது ஒரு கொட்டையை நம்ம சாப்பிட்டு போட்டாலே அதுல இருந்து முளைக்கும்னு சொன்னீங்க. அது நம்மளுடைய முன்னோர்கள் வந்து அவங்க வந்து அதுக்குன்னு எந்த செலவுமே அவங்க வந்து ஈடுபடுத்த கிடையாது. சாப்பிட்டுக்கிட்டு விதைய வச்சு துறை எடுத்து போடுவாங்க, அது பாட்டு முளைச்சி அது பாட்டுக்கு பலன் தரும். அது அந்த காலத்துல உள்ள மரபு. நம்ம இன்னைக்கு உள்ள அப்படி கிடையாது. இன்னைக்கு நம்ம ஒரு மரம் நடணும்னா அதுக்கு தக்கபடி ஒரு குழியை வெட்டி அதுல வந்து அந்த செடியை நட்டு அதுக்கு தேவையான இடுபொருட்களை நம்ம போட்டு அதை ஒவ்வொரு மாசமும் கண்ணும் கருத்த மாட்டு நம்ம பாதுகாத்து அது பூ வரக்கூடிய நேரத்துல வந்து அதுக்கு எந்த ஒரு தீங்கம் வராத அளவுக்கு அந்த ஸ்ப்ரே மருந்துகளை அடிச்சு அப்படி கொண்டு வந்தாதான் அந்த காயை வந்து நம்ம பலன் எதிர்பார்க்க முடியும். சரி, இப்போ நீங்க சொன்னீங்க நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த அளவுல மா, பலா, வாழை இந்த மூணுமே வந்து ரொம்ப நல்ல பலனை கொடுத்துருக்கு. அது மட்டும் இல்ல கன்னியாகுமரி மாவட்டத்துல எல்லா இடங்கள்லயும் நிக்குது. இது வந்து முக்கணிகள் அப்படின்னு சொல்றீங்க. இந்த வாழை வந்து நீங்க பயிரிட்டு இருக்கீங்களா? அது வந்து என்னென்ன ரகங்கள் பயிரிட்டு இருக்கீங்க? அது நாட்டு ரகங்கள் தானா இல்லைன்னா அதுலயும் நமக்கு ஒற்று ரகங்கள்லாம் வந்துடுச்சு? எப்படி? வாழை வந்து நான் அதிகமாட்டு மாமரத்தோட வாழை வந்து அதிகமாக நான் பயிரிட்டு இருக்கேன், பயிர் போட்டிருக்கேன். அந்த காலத்துல உள்ள விவசாயத்துக்கும் இந்த காலத்துல உள்ள விவசாயத்துக்கும் கொஞ்சம் மாறுபாடான இது. அந்த காலத்துல வந்து இவ்வளவு நமக்கு வந்து விவசாயிகளுக்கு செலவினங்கள் குறைவு, இயற்கையான உரங்களை போட்டு நம்ம வந்து அன்னைக்கு நம்ம அந்த வாழை மரத்தை எல்லாம் நம்ம பயிர் போட்டோம். இன்னைக்கு அப்படி இல்லை. இன்னைக்கு உள்ள நுட்பங்கள் அந்த இயற்கையும் வந்து தட்பவெப்பநிலை மாறுபடப்பட மரத்தினுடைய வளர்ச்சியும் அந்த மகசூலும் ரொம்ப பாதிப்பாக தான் வருது. என்னன்னா மனுஷனுடைய எல்லா ஒரு மங்களகரத்துக்கும் அந்த வாழை இலை வந்து ஒரு விருந்து உபசரணைக்கு நம்ம பாரத நாட்டில் வந்து வாழை இலை வந்து முக்கியமான பங்கு வகிக்குது. இன்னைக்கு ஒரு விருந்து உபசரணைன்னு சொல்லியாச்சுன்னா வாழை இலையை தான் முன்ன நிறுத்தி அதை இது பண்றாங்க. அது மாதிரி வாழை கொலை வந்து இன்னைக்கு எல்லா ஒரு சுப நிகழ்ச்சிகளுக்கும் அந்த தோரணங்கள் கட்டுவதற்கு வாழை கொலை, இந்த முக்கணில வந்து இந்த வாழை மரத்தை வந்து ஒரு முக்கியமான பங்காட்டு எடுத்துக்கிட்டோம். நீங்க என்னென்ன ரகங்கள்ல வாழையில முன்னாடி போட்டிருந்தீங்க?
இருந்தீங்க, இப்போ என்ன ரகங்கள்லாம் போட்டிருக்கீங்க? முன்னால உள்ள ரகம் வந்து பாளையங்கோட்டான்னு சொல்லுவாங்க, சிங்கன்னு சொல்லுவாங்க, வெள்ளத்துள்ளான்னு சொல்லுவாங்க, திசைகதலின்னு சொல்லுவாங்க, பேயன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து பழைய ஓல்டு ரகங்கள். இப்போதைக்கு உள்ள ரகத்துல வந்து நேந்திரன்னு சொல்லக்கூடிய வாழை வந்து குறுகிய கால 10 மாசத்தை பயிர். இதுல இந்த செவ்வாழைன்னு சொல்லக்கூடியது வந்து 12 மாசம், 2 மாசம் கூடுதல். செலவினங்களும் கூடுதல். விவசாயிகளுக்கு அது வந்து செலவினங்கள் ரொம்ப கூடுதல். அதை ரொம்ப கண்ணம் கருத்தமா பார்த்தாச்சுன்னா செலவினங்கள் கூடுதல், அதுக்கு தக்கபடி மகசூல் வந்து நமக்கு அதிகமா தருது. ஒரு தார் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோ வந்துருச்சுன்னா இன்னைக்கு உள்ள மார்க்கெட் ரேட்டு 1000 ரூபாய்க்கு மேல விலை பிடிக்கக்கூடிய தன்மை அந்த செவ்வாழைக்கு உண்டு. ஆனா 10 மாசங்கள் வரைக்கும் நம்ம பாதுகாத்து அதை கொண்டு வரணும். அந்த வளர்ச்சிக்கு கொண்டு வந்தாதான் இவ்வளவு பலன் கிடைக்கும். கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தளவுல எங்கேயும் செவ்வாழையும் இன்னொன்னு நேந்திர வாழையும் தான் அதிகமா போட்டிருக்காங்க. ஆமா, அது வந்து எப்படி அந்த கன்றுகள்லாம் அதை எங்க தேர்வு பண்ணி நம்ம எங்க வாங்கி அதை வந்து எவ்வளவு இடைவெளி விட்டு நம்ம நடணும்? நேந்திர வாழைன்னு சொல்லக்கூடியது வந்து நமக்கு வந்து 6 அடிக்கு ஒரு வாழை. அது வந்து கிளைகள் வந்து அகலம் கிடையாது, இலையும் வந்து அகலம் கிடையாது. அது வந்து ஒரு நேர்பாதையில போகக்கூடியது. அதனால 6 அடி இடைவெளியில வந்து அந்த மரத்தை வந்து நடலாம் நேந்திர வாழை. செவ்வாழை வந்து கொஞ்சம் தண்டு பரிமாணம் அதிகமாக உள்ளது, இலையும் வந்து அகல இலை உள்ளது. அதனால வந்து 10 அடிக்கு ஒரு வாழை வந்து செவ்வாழை போடணும். இப்போ இந்த செவ்வாழை வந்து நீங்க அந்த காலத்துல எல்லாமே இயற்கை முறையில் தான் நாங்க போட்டு பண்ணோம்னு சொன்னீங்க. ஆமா. இப்போ வாழை விவசாயத்துல வந்து நம்ம இயற்கை முறைக்கு கூடவே செயற்கை உரங்களும் சேர்த்து போடுறாங்க. ஆமா. இப்போ என்ன மாதிரியான விவசாய முறைகள் வந்து இந்த வாழைக்கு பயன்படுத்துறாங்க? இப்போதைக்கு வந்து நம்ம இந்த இயற்கை முறையில இருந்து மாறி இந்த நம்ம கெமிக்கல் உரம் எல்லாம் போட்டு செயற்கையான நிலைமை வந்து மண் வந்து செயற்கை தன்மையில மாறி போயிட்டு, அந்த இயற்கை வளம் வந்து முற்றிலுமா மாறுபட்டு இன்னைக்கு வந்து மண்ணினுடைய தன்மை வந்து மாறி போயிட்டு. அதனால வந்து என்னன்னா வந்து இந்த செயற்கைக்கு என்னென்ன உரங்கள் தேவையோ அதை நம்ம கையாண்டால்தான் அந்த மரத்தை வந்து நமக்கு இன்னைக்கு ஈடுபடுத்தி அதை அந்த விவசாயத்தை வந்து நல்ல முறைக்கு ஈடுபடுத்தி கொண்டு வர முடியும். பழைய நிலைமை வந்து அந்த காலத்துல வந்து கால்நடைகளுடைய கழிவுப் பொருட்கள் அந்த மாதிரி இந்த கொலை அந்த மாதிரி உள்ள வேப்பம் புண்ணாக்கு, எள்ளு பொடி, இப்படி பல இயற்கையான உரங்களை வச்சு அந்த மரத்தை வந்து செயற்கை உரங்கள் இல்லாத விவசாயத்தை அன்னைக்கு நம்ம முன்னோர்கள் கையாண்டுட்டு இருந்தாங்க. இன்னைக்கு நாள்பட என்னன்னா வந்து இந்த செயற்கை உரங்கள் வர போய் அந்த உரத்தை போட்டாதான் அந்த மரம் வளரும். அந்த மாதிரியோட தன்மையில இன்னைக்கு மண் வந்து மாறி போயிட்டு, அதனால வந்து அந்த தட்பவெட்ப நிலை அந்த மண்ணுடைய தன்மையை அனுசரிச்சு நம்ம வந்து அது என்ன கேட்கறதோ அந்த செயற்கை எந்த மாதிரி வருதோ அந்த மாதிரி உள்ள மாதிரி நம்ம கையாண்ட வேண்டியதான். அந்த மாதிரி தான் இப்ப கொடுக்க முடியும். ஆமா. சரி, இப்போ நீங்க வந்து சொன்னீங்க அந்த நேந்திரன் வாழை வந்து 10 மாத கால பயிருன்னு. அதுக்கு எத்தனை வாட்டி உரம் கொடுக்கணும்? தண்ணீர்லாம் எப்படி அடைக்கணும்? நேந்திர வாழைக்கு வந்து 7 பருவம் உரம், அது நடவுல இருந்து அறுவடைக்கு வரைக்கும் 7 பருவம் உரம் நமக்கு போடணும். ஒரு பருவம் தப்பிட்டா கூட வந்து அது உடனே அந்த வளர்ச்சி வந்து ரொம்ப பாதிக்கப்படும். அது மாதிரி தண்ணி வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு தண்ணி வந்து அதுக்கு வந்து ஏரி பாசனமா இருந்தாலும் சரி, இரவ பாசனமா இருந்தாலும் சரி, ஒரு வாரத்துக்கு ஒரு தண்ணி வந்து அதுக்கு வந்து பாய்ச்சி ஆகணும். தண்ணி வந்து மூட்ல கெட்டுப்படவும் கூடாது. கெட்டுப்படும் போது வந்து வேர்கள் வந்து அழுகும், அதுக்குடைய வளர்ச்சி தன்மை வந்து அதுல பாதிப்பு ஆகும், ஆக நோய் தன்மை உருவாகும். ஆகையினால வந்து என்னன்னா வாரத்துக்கு ஒரு முறை வந்து தண்ணி வந்து கண்டிப்பா வந்து நம்ம பாய்ச்சி ஆகணும். காய்ச்சல் பாதி பாய்ச்சல் பாதின்னு சொல்லுவாங்க. காய்ச்சலும் பாய்ச்சலும் அதாவது சூரிய வெளிச்சம் வந்து அந்த மண்ணுல பட்டு அந்த மண்ணு காஞ்சியும் வரணும், அது மாதிரி தண்ணி பாஞ்சியும் வரணும். இந்த ரெண்டையும் அடிப்படையில கொண்டுதான் நேந்திர வாழை பயிராகும். சரி, இப்போ நீங்க செவ்வாழை வந்து 12 மாதம் வரைக்கும் நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னு சொன்னீங்க. அப்பதான் நேந்திர வாழைக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வருமான வாய்ப்பு இருக்குன்னு சொன்னீங்க. இதுக்கு உரங்கள்லாம் எப்படி கொடுக்கணும்? இது எப்படி பராமரிக்கணும்? நேந்திர வாழை போல ஈஸி தானா, இல்லைன்னா செவ்வாழைக்கு வந்து பராமரிப்பு வந்து கொஞ்சம் கூடுதலா கொடுக்கணுமா? எப்படி? செவ்வாழைக்கு வந்து பராமரிப்பு செலவு ரொம்ப கூடுதல். காரணம் என்னன்னா வந்து நேந்திர வாழை வந்து ஒரு அடி குழியில வந்து நம்ம ஒரு கண்ணை வந்து உருவாக்கி அதை நட்டு அதுல இருந்து கொண்டு வந்துடலாம். ஆனா செவ்வாழைக்கு அப்படி இல்லை. குறைஞ்சபட்சம் ஒரு 4 அடி குழியாவது வேணும். 4 அடி குழி வெட்டி அந்த 4 அடி குழியில இருந்து ஒரு செப்பாட்டு நம்ம போடக்கூடிய இந்த உரங்கள் வந்து அது இயற்கை உரமாலும் சரி செயற்கை உரமாலும் சரி இதே மாதிரி 7 பருவம் உரம் வந்து அந்த மரத்துக்கு கொடுக்கணும். ஒரு செப்பாட்டு நம்ம வந்து அந்த குழி ஏசம் நம்ம ஒரு நடவுல இருந்து லாஸ்ட் வரைக்கும் வந்து அந்த உரம் ஸ்டெப்பா கொடுக்கும் போது அந்த குழி வந்து கடைசியில் அறுவடை நேரத்தில் வந்து அந்த குழி வந்து மூடுவாயிரும். ஆனா ஏற்ற நாளைக்கு வந்து அந்த மாதிரி கிடையாது. அது வந்து வேறு வந்து நம்ம வந்து ஒரு பருவம் செய்யும் போது அது வேறு வந்து வர வந்து என்ன
மண் அள்ளி மேலே கொட்டிகிட்டே இருப்பாங்க. அது வேர் வந்து மேலே வந்துட்டே இருக்கும். இது அப்படி இல்லை, அந்த குழிக்குள்ளால இந்த வேர் வந்து 4 புறமா சிதறி வருது. அது எவ்வளவு தூரம் அந்த வேர் வந்து 4 பக்கம் சிதறி ஓடுதோ அதுக்கபடி அதோட வளர்ச்சியும் அதோடைய பலன்களும் மகசூலும் நம்ம டாப்பா. அதே மாதிரி நம்மளுடைய நாட்டு ரகங்கள் வந்து இந்த ரசகதளி, அப்புறம் வந்து பாளையங்கொட்டைன்லாம் சொன்னீங்க. ஆமா, அதுவும் இப்போ உள்ள காலங்கள்ல நிறைய பேர் பயிரிடுறாங்க. இந்த பயிர் வந்து இந்த மாதிரி அடிக்கடி பேணி பேணி நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. சும்மா நாட்டு ரகங்கள் நாட்டு ரகங்கள் அது வந்து இப்ப வந்து ஊடு பயிராட்டு, இப்ப தென்னை மர தோட்டத்துக்குள்ளால வந்து நம்ம ஊடு பயிராட்டு சரி இடத்த அடைக்கட்டோம்னு சொல்லிக்கிட்டு எல்லாரும் பயிர் போடுவாங்க. இப்ப இந்த வாழை மரத்துக்கு கொடுக்கக்கூடிய உரத்தை வந்து அது தென்னை மரம் எடுத்துக்கிடும். அந்த மரத்துக்கு இந்த மரத்துக்கு கொடுக்கக்கூடிய பலனை வந்து அந்த மரம் எடுத்துக்கிட்டு, அதனால வந்து ஒரு மரத்துக்கு கொடுக்கக்கூடிய பலன் வந்து இரு மரத்துக்கு வந்து நமக்கு பலன் கிடைக்கும். நாட்டு ரகங்களுக்கு அதே மாதிரி வந்து இத மாதிரி இந்த பூச்சி தாக்குதலும் குறவு, நம்ம வந்து ஈடுபொருட்கள் வந்து தேவையில்லாம போடாண்டாம். நட்ட மேனிக்கு அது பாட்டுக்கு வளர்ந்துகிட்டே இருக்கும். வேற மற்றபடி வந்து மிருகங்கள் அது மாதிரி வந்து சேதங்கள் இல்லாம அதை வந்து பாதுகாக்கணும், அவ்வளவுதான். நல்ல ஒரு ஈடான ஒரு, அதாவது ஊடுபயிருக்கு ஏற்ற மாதிரி போடக்கூடியது வந்து நாட்டு ரகங்கள். ஆமா. சரி, இப்போ நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த அளவுல இந்த மாதிரி எல்லா ரகங்களும் பரவலா போடுறோம். வாழையை பொறுத்த அளவுல நமக்கு வந்து இன்னைக்குள்ள விவசாய முறைகள்ல வந்து விவசாயிகளுக்கு லாபம் கிடைக்குதா? விவசாயத்துல லாபம் இல்லைன்னு சொல்ல முடியாது. விவசாயம் பொறுத்தளவுல வந்து இப்ப கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தளவுல ஒரு கொடுமையான விஷயம் என்னன்னா, அதுக்கு தகுந்த லேபர் தொழிலாளிகள் வந்து கிடையாது. தொழிலாளி பற்றாக்குறையினால வந்து லேபரோட சார்ஜ் வந்து கூடுதல். இன்னைக்கு சராசரி ஒரு மண்வெட்டி வேலை செய்யறவங்க ஒரு 4 மணி நேரம் வேலை செய்தாங்கன்னா அவங்களுக்கு 1000 ரூபாய் சம்பளம். இந்த 1000 ரூபாய் சம்பளம் கொடுத்து இந்த விவசாயத்தை பண்ணும்போது வந்து அந்த விளைபொருள் வந்து அது தக்கபடி சந்தைப்படுத்தும் போது வந்து அந்த விலை கிடைக்கிறது இல்லை. அதுதான் முக்கியமான காரணம். இந்த லேபருடைய பற்றாக்குறை, லேபருடைய சம்பளம் இது கூடுதலா இந்த மாவட்டத்தில் இருக்க காரணத்தினாலதான் நமக்கு வந்து விவசாயத்துல வந்து நஷ்டத்தை நம்ம சந்திச்சுட்டு இருக்கோம். பின்ன என்னன்னா வந்து நம்ம சொந்தமாட்டு ஒரு விவசாயி, நான் ஒரு சொந்தமாட்டு கொஞ்சம் மரங்கள் நடுறேன், நான் பாக்குறேன்னு இல்லையாச்சுன்னா அது லாபமான ஒரு விஷயம். லேபர்னால நமக்கு வந்து அந்த தொழில் வந்து நலிவடையுடைய நிலைமை இன்னைக்கு உருவாயிடும். நீங்க சொன்ன மாதிரி ஒரு விவசாயிக்குள்ள வேலையை நம்மளும் கூட இறங்கி பண்ணாதான் நமக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு லாபம் கிடைக்கும். எப்பவுமே லேபரை மட்டும் நம்பி இருந்தா நமக்கு லாபம் இல்லைன்னு சொல்றீங்க. சரி, அடுத்து நீங்க சொன்னீங்க பலாவை பத்தி சொன்னீங்க. அதாவது பலா வந்து இன்னைக்குள்ள காலகட்டத்துல வந்து அது கன்னியாகுமரி மாவட்டத்தில் எல்லா இடங்களும் இருக்கு. மற்ற இடங்களை விட நமக்கு இந்த இடங்கள்ல தான் ரொம்ப அதிகமா கிடைக்கும். ஏன்னா நம்ம கேரளா எல்லை பகுதியில் இருக்கிறதுனால அந்த பலா வந்து பரவாயில்ல எல்லா இடமும் இருக்கு. மதிப்பு கூட்டி இன்னைக்கு நிறைய பேர் வித்துட்டு இருக்காங்க. அதுலயே நல்ல லாபம் கிடைக்குது. இந்த பலாவை பொறுத்த அளவுல அது வந்து சாகுபடி முறைகள்லாம் அது எப்படி, அது ஈஸி தானா? இன்னைக்குள்ள காலகட்டத்தில் மக்கள் வந்து பலாவை வந்து விரும்பி சாகுபடி பண்றாங்களா? எப்படி? பலா மரம் வந்து விவசாயத்துல வந்து முதலீடு இல்லாத ஒரு மரம். பாரம்பரியத்துல முன்னால வந்து சாப்பிட்டுக்கிட்டு விதையை அறிஞ்சோன்னு தானே அது பாட்டு முளைச்சிருன்னு சொன்னோம்ல, மாமரம். அதே கண்டிஷன் தான் அந்த பலா மரமும். இதுக்குன்னு வந்து தனியா நமக்கு வந்து பெரிய அளவு செயற்கை உரமோ எதுவுமே அது தேவையில்லை. அதை வந்து ஓரளவு நம்ம வேற மிருகங்கள் எதுவுமே கடிக்காத அளவுக்கு நம்ம பார்த்துட்டாலே போதும், அது பாட்டுக்கு வளர்ந்து இது பண்ணும். இதுல ஒரு தனி சிறப்பு என்னன்னா வந்து அந்த காலத்துல இந்த பலாமரத்தை வந்து முக்கணிகளில் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முன்னோர்கள் எதுக்கு வகுத்தாங்கன்னு இல்லைன்னா, அன்னைக்கு உணவு பஞ்சம் இருந்த காலத்துல வந்து மனிதனுடைய உணவை பூர்த்தி செய்தது இந்த பலாமரம். அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதை வந்து இந்த மனித வாழ்க்கையில வந்து மறக்க முடியாத இது. உணவு பஞ்சம் ஏற்பட்ட காலத்துல மன்னனுடைய உணவுல முக்கியமான இது பலாப்பழத்தை பச்சையோட பறிச்சு அவிச்சு தின்னு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அந்த நம்ம முன்னோர்கள். அந்த பஞ்சம் அப்படி இருந்தது. இன்னைக்கு வந்து என்னன்னா வந்து அந்த கனியில வந்து இந்த பலா சுளை வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இன்னைக்கு வந்து ஏழையா இருந்தாலும் பணக்காரனா இருந்தாலும் சரி, டைஜன் ப்ராப்ளத்துல வந்து பலாச்சுளை வந்து ஒரு நல்ல ஒரு சிறந்த ஒரு இயற்கையான ஒரு கனி. ஆகையினால வந்து இன்னைக்கு அந்த பலா மரத்துக்கு வந்து இந்த மதிப்பு கூட்டு அது சந்தைப்படுத்துதல வந்து இன்னைக்கு வந்து நல்ல ஒரு விலை கிடைக்குது. ஆனா விவசாயிக்கு வந்து பெரிய அளவு செலவினம் இல்லாத ஒரு விவசாயம். இப்போ இன்னைக்கு நிறைய விவசாயிகள் வந்து அவங்களுடைய தோட்டத்துல நீங்க சொன்ன மாதிரி மா, பலா, வாழை இந்த மூணையுமே நட்டு வச்சிருக்காங்க. இதுல வந்து இந்த பலாவை வந்து நம்ம எப்படி இதே போல கொட்டையை போட்டு அதுல இருந்து தான் செடி முளைக்குதா, இல்லைன்னா அந்த கன்றுகள் வந்து நம்ம தனியா வெளியில வாங்குறது கிடைக்குமா? அது எப்படி அந்த கன்றுகளை தேர்வு பண்றது? ஏன்னா அதுல நிறைய வெரைட்டி இருக்கு அந்த சக்கையிலுமே. அந்த காலத்துல வந்து விதையில இருந்து அந்த மரத்தை உருவாக்குனாங்க. இன்னைக்கு அப்படி இல்லை. அந்த ஒட்டு ரகத்துல வந்து அந்த ஒரு மரத்துல இருந்து
இருந்து கிளைய வந்து ஒட்டு ரகத்துல வந்து புது டெக்னாலஜில உருவாக்கி அந்த மரம் முன்னால வந்து ரொம்ப லாங்காட்டு உயரமாட்டு வளரும், கிளைகள் எல்லாம் போகும், அந்த மாதிரி இருந்தது. ஆனா இன்னைக்கு உள்ள நிலைமை வந்து அப்படி இல்லை. நடவு செய்த ஒரு 2-3 வருஷத்துல வேரிலே காய்கக்கூடிய நிலைமையில வந்து அந்த ஒட்டு ரகத்தை உருவாக்கி இருக்காங்க. ஆனா அந்த மரத்தினுடைய பலாப்பழத்தினுடைய சுவையும் இந்த ஒட்டு ரகத்துல உள்ள சுவையும் வந்து மாறுபடுது. இருந்தாலும் மனுஷனுக்கு வந்து அவசர கதியில வந்து அது அந்த மரம் வந்து காய்க்கிறது கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் டைம் எடுத்துரும். இன்னும் அப்படி இல்லை, ஒரு 3 வருஷத்துல மூட்டிலேயே வேர்லயே காய்க்கிறோம். கீழே இருந்தே பறிக்கிற நிலைமையில புது டெக்னாலஜில கொண்டு வந்திருக்காங்க. இப்போ என்னென்ன ரகங்கள் வந்து பலால இருக்கு? பலால வந்து அந்த காலத்துல வந்து 3 வெரைட்டி சொல்லுவாங்க. ஒன்னு வந்து வறுக்கன்னு சொல்லுவாங்க, ஒன்னு கூளம்னு சொல்லுவாங்க, ஒன்னு நெட்டடி வறுக்கன்னு சொல்லுவாங்க. இப்போ உள்ள ஒட்டு ரகத்துல வந்து ஒரே விதத்துல வந்து அதை உருவாக்கி இருக்காங்க. அதுக்கு என்ன பேரு அவங்க புது டெக்னாலஜில அது வைக்கல, பலாப்பழம் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு என்னென்ன பேருன்னு கேட்டவங்க இதுவரை அதுக்கு நேம் கொடுக்கல, ரகங்களுக்கு பேர் கொடுக்கல. ஆனா பழைய காலத்துல வந்து நம்ம அதை வந்து முன்ன என்ன சொல்லுவோம்னா கூளம் சக்கா, இது வரைக்க சக்கா, இது செம்பருத்தி சக்கா அப்படின்னு அந்த காலத்துல அது சொல்லுவோம். இந்த காலத்துல வந்து டெக்னாலஜில அதுக்கு அந்த பேரை வந்து அக்ரிகல்ச்சர்ல இதுவரை அவங்க பேர் போட இல்லை. உண்மையிலே உங்களுடைய அனுபவத்தை குமரி பண்புகள் நிறைய பேர் கேட்டுட்டு இருப்பாங்க. அது நல்ல பயனுள்ள வகையில் அவங்களுக்கு அமைஞ்சிருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட இன்னைக்கு உங்ககிட்ட இருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம். இதுவரை முக்கணிகளும் முன்னோர்களின் பாரம்பரியமும் நேர்முகம் கேட்டீர்கள். நேர்முகத்தில் பங்கேற்றவர் நெய்யூர் கே. சக்திவேல் அவர்கள். உடன் உரையாடியவர் ரதி அருண்குமார்.